ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிவி ட்ரூப்ஸ். நான் உங்கள் டேவிட். நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ HTML ஓவரியோட பார்ட் 2. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 யாரெல்லாம் பார்க்கலையோ அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதை பார்த்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் புரியாது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் மொத்தம் 5 டாபிக்ஸ்: ஃபார்மேட்டிங், கொட்டேஷன்ஸ், கமெண்ட்ஸ், கலர்ஸ், இமேஜஸ். ஸோ ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மேட்டிங் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. ஃபார்மேட்டிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 7 டைப்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபார்மேட்டிங் பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய டேக்ஸ் இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் டேக்ஸில் ஒரு 4 டேக்ஸ் இருக்குது. அதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் டேக்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ போல்ட் டேக் அப்படின்றது என்னென்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து போல்டாக காட்டும். அதே சமயம் வந்து அந்த டெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ஸாக வந்து எடுத்துக்காது. ஆனால் இதே ஸ்ட்ராங் டேக் அப்படின்றது வந்து என்னென்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து போல்டாகவும் காட்டும், அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ மற்ற டெக்ஸ்ட்டை விட அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ரீடிஃபைன்டாக கொடுக்கும். ஸோ அடுத்து இட்டாலிக் அண்ட் இஎம் அப்படின்றது என்னென்னா சேம் அதே மாதிரி தான். ஸோ இட்டாலிக் அண்ட் இஎம் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். சேம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பி அண்ட் ஸ்ட்ராங் அதுதான் இங்கேயும் இருக்குது. ஸோ நான் இப்போ போட்டேன். இப்போ நான் வந்து நம்ம ப்ரௌசரை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. உங்களுக்கு போல்டும் ஸ்ட்ராங்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் அந்த நான் ஆல்ரெடி சொன்ன சேஞ்சஸ் தான். ஸ்ட்ராங் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், போல்டு வந்து ஜஸ்ட்டு போல்டு மட்டும் தான் பண்ணும். அது இட்டாலிக்கும் இஎம்மும் வந்து அதே மாதிரி தான், ரெண்டுமே இட்டாலிக் ஸ்டைல் கொடுக்கும். ஆனால் இஎம் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்மால் டேக் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ ஸ்மால் டேக் அப்படின்றது என்னென்னா நம்ம நார்மலாக போடக்கூடிய டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். ஸோ இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போடுறேன். சும்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போடுறேன். இது ரொம்ப ஸ்மாலாக போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப குட்டியாக தெரியும். நீங்கள் கேட்கலாம் ஏன் எல்லாம் ஒரே லைனில் வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் வந்து இது எல்லாமே வந்து இன்லைன் ஸ்டைல் தான் எடுத்துக்கும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடியும் பின்னாடியும் நம்ம பீடாக் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நியூ பேராவாக எடுத்துக்கும். ஸோ நியூ லைனில் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துக்கும் நான் வந்து பீடாக் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் பீடாக் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இட்டாலிக், இஎம் அண்ட் ஸ்மால் இந்த 3 டேக்குமே உங்களுக்கு தனித்தனி லைனில் வந்துடும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். கொட்டேஷன்ஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்குது. கொட்டேஷன்ஸில் சில டேக்ஸ் இருக்குது. அதில் நம்ம முக்கியமான டேக்ஸ் மட்டும் பார்ப்போம். ஒன்று வந்து பிளாக் குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஹலோ அப்படின்னு ஜஸ்ட் நான் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் போடுறேன். இதை நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு நியூஸ், ஜேர்னல்ஸ் அந்த மாதிரி பேஜெலாம் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எப்பவுமே கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி வரும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி டேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூ டேக் இருக்குது. ஸோ கியூ டேக் போட்டால் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்போ நான் அதே மாதிரி டெக்ஸ்ட் டேக் போட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே அந்த டெக்ஸ்ட் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ கொட்டேஷன்ஸ் அந்த மாதிரி இன்னும் சில டேக்ஸ் இருக்குது. அப்ரிவேஷன்ஸ், அட்ரஸ், சிட்டிஸ் அந்த மாதிரி டேக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஃபார்மேட்டிங் அண்ட் கொட்டேஷன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஒர்க் பண்ணுவோம், நாளைக்கு ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து மறந்துருக்கும். ஸோ அப்போ கமெண்ட் செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி அண்ட் இது போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை நீங்கள் விஎஸ் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோல் கொஷின் மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் வந்துடும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஜஸ்ட் நான் போடுறேன் இந்த மாதிரி ஹெட்டிங் செக்ஷன் அப்படின்னு போடுறேன். இங்கே வந்து நான் வந்து கீழே வந்து அதே மாதிரி இன்னொரு கமெண்ட் லைன் ஆட் பண்ணி இது வந்து பேரா செக்ஷன்னு போடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் எண்டில் காட்டவே காட்டாது. ஸோ அதான் கமெண்ட் செக்ஷன். இது எதுக்காகனா இது வந்து டெவலப்பர்ஸுக்கு புரியதுக்காக. ஸோ இப்போ நம்ம இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ நான் வந்து H6 வந்து ஹைட் பண்ணணும். ஆனால் H6 வந்து எனக்கு வந்து நான் அப்புறமா யூஸ் பண்ணுவேன், இப்போ எனக்கு ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த லைனில் போயிட்டு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அது கோடில் இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு பார்வைக்கு வராது. ஸோ உங்கள் ஃபைலில் அது வராது, கவனிச்சிங்களா? ஸோ இப்போ அது சின்னதாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் போயிட்டு இப்போது ஹெட்1 டேக்கை போய் நான் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஹெட்1 டேக்கை நான் கமெண்ட் பண்ணிட்டேன். கமெண்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஹெட்1 டேக் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம கமெண்ட்ஸ் பிரித்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கோடு பார்க்க ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ரீஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் கமெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சது தான். ஆல்ரெடி நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் அப்படின்றது நம்ம வந்து ரெட் கலர்னு கொடுத்துருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ இந்த ரெட்டுன்றது வந்து டிஃபால்ட் டெக்ஸ்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி நான் இந்த கலர் வந்து நான் வந்து பிளாக்னு மாற்ற முடியும். ஸோ ஜஸ்ட் நான் பிளாக்னு டெக்ஸ்ட் மாற்றிட்டு இங்கே நான் போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் பிளாக்காக மாறி இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து நான் வந்து கிரேன் மாற்றுறேன். ஸோ கிரேன் மாற்றுறேன், சேவ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரே கலரில் மாறி இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இது கிரே கலரே மாறி. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கலர்ஸை வந்து நம்ம 3 டைப்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதில் ஒன்று வந்து ஆர்ஜிபி மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒன்று ஆர்ஜிபி, இன்னொன்று வந்து ஹெச்எஸ்எல், அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்கோட். இந்த மாதிரி நம்ம வந்து 3 டைப்ஸாக யூஸ் பண்ணலாம். ஆர்ஜிபி அப்படின்றது என்னென்னா, ஆர்ஜிபி அப்படின்றது ஒன்றுமே இல்லை, ரெட்டு, க்ரீன், ப்ளூ. ஸோ இந்த 3 கலர் சேச்சுரேஷன் வச்சு அது வந்து இது பண்ணும். இது ஹெச்எஸ்எல் அப்படின்றது வந்து யூ, சேச்சுரேஷன், அப்புறம் லைட்னஸ். அதுக்கப்புறம் எக்ஸ் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து இந்த மாதிரி ஆஷ் வச்சு நம்ம வந்து எக்ஸ் கோட் டிஃபால்ட்டு ஒவ்வொரு கலருக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா கோட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து த்ரீ ஆர் 6 லெட்டர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒயிட்டுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒயிட்டுக்கு வந்து டிஃபால்ட் கலர் கோடு வந்து எஃப்எஃப்எஃப். இது போட்டோம் அப்படின்னா கலர் வந்து எடுத்துக்கும். அது எப்படின்னா இப்போ நான் இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட் நான் வந்து எக்ஸ்ட்ரா கோடை வச்சு போட்டு காட்டுறேன். இப்போ நான் இந்த கலரை வந்து நான் வந்து பிளாக்காக மாற்றுறேன். ஸோ பிளாக்குக்கு டிஃபால்ட் வந்து 00. ஸோ நீங்கள் அதை வந்து ஒன்று வந்து 3ஆக போடலாம், இல்லைனா 6ஆக போடலாம். அதர் டிஜிட்ஸ் படினா எடுத்துக்காது. இப்போ 13 செஞ்சுருக்கோம், பிளாக்காக மாறிடுச்சு. இப்போ அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு கலர் இருக்குது. இப்போ நீங்கள் ஜஸ்ட் இதுலேயே நீங்கள் கலர் இப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஓவர் பண்ணிவிட்டு இல்லைனா கலர் இப்போ நான் வந்து ரெட்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான கலர் கோடு இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த கலர் கோடு நம்ம என்ன கலர் கோடு போட்டோமோ அந்த கலர் கோடு இங்கே மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மாற்றணும். ஆர்ஜிபி எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னா, ஆர்ஜிபி வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்ஜிபின்னு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும். ஆர்ஜிபி 3மே சேர்ந்து வந்து பிளாக் தான். ஸோ இதை நம்ம வந்து மாற்றணும். சும்மா சம் கைண்ட் ஆஃப் பேஸ் மாற்றுறேன். சும்மா 1110, 115 அண்ட் 0 இந்த மாதிரி போடுறேன். இந்த மாதிரி போட்டால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இது ஒரு கலர் காம்பினேஷன் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் ஆர்ஜிபி வச்சு நம்ம கால் பண்ணுவோம். இது வந்து ரெட்டு, க்ரீனு அண்ட் ப்ளூ. இதே சேம் வே தான் வந்து யூ, சேச்சுரேஷன், லைட்னஸும் இதே சேம் வே தான், பட் அதில் வந்து பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து இமேஜஸ். ஸோ இமேஜஸ் அப்படின்றது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இமேஜ் டேக்காக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா பேக்ரவுண்ட் இமேஜாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இமேஜ் டேக் மட்டும் சொல்கிறேன். பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் சிஎஸ்எஸ் வீடியோ போடும்போது நான் அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் இன்னும் இமேஜை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம இமேஜ் டேக் மட்டும் பார்ப்போம். ஸோ இமேஜ் டேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான சில ஆட்ரிபியூட்ஸ் தேவை. ஒன்று வந்து சோர்ஸ், இன்னொன்று வந்து ஆல்ட்டுக்கு என்ன மீனிங்னா ஆல்டர்னேட்டிவ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் டேக் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து க்ளோஸ் டேக் கிடையாது, செல்ஃப் க்ளோஸ் தான். அதே மாதிரி சோர்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எந்த இமேஜ் நீங்கள் எடுத்து போகிறீங்களோ அந்த இமேஜோட சோர்ஸ் இதில் போடணும். சப்போஸ் அவங்க பார்த்துல அந்த இமேஜ் இல்லைன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவில் நம்ம என்ன டெக்ஸ்ட் போடுறோமோ அதை எடுத்துக்கோ. இப்போ நான் சும்மா டெஸ்ட்டுன்னு ஒரு டெக்ஸ்ட் போடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அந்த ஒரு இமேஜ் டேக் வந்துச்சு. ஆனால் நம்ம சோர்ஸ் எதுவும் போடாதனால இந்த டெஸ்ட்டுன்ற டெக்ஸ்ட் வந்து எடுத்துச்சு. ஸோ இதுதான் ஆல்டர்னேட்டிவ். இந்த ஆல்டர்னேட்டிவ் இல்லை அப்படின்னா ப்ரௌசரில் வந்து இஷ்யூ அடிக்கும். இப்போ நம்ம அடுத்து எப்படி நம்ம இமேஜ் நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம ஃபோல்டர். இதுக்குள்ளே நான் வெளியே வந்து இமேஜ் வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த HTML இமேஜ் மட்டும் இதில் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து ரீநேம் பண்ணுறேன்.
ஸோ இந்த ஃபைல் நேம் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த ஃபைல் இங்கே வந்துருச்சு. நம்ம ஜஸ்ட் ஒரு டாட் வச்சுட்டு ஒரு டேக் வச்சோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் இங்கே காட்டும். நம்ம என்னென்ன ஃபைல் இங்கே இருக்குன்னு இப்படி காட்டும். அதை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த இமேஜ் இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இமேஜை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்னும் நிறைய வேஸ் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் கண்டினியூஸாக நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இன்றைக்கி டாபிக்ஸ் ஓவர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த 5 டாபிக்ஸ் பார்த்தாச்சு. இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.